இனிய வணக்கம். இன்றைய அதிகாரமாக நாம் காண இருப்பது காமத்துப்பாலிலே குறிப்பறிதல் என்ற 110வது அதிகாரம். குறிப்பறிதல் என்ற அதிகாரம் பார்த்திங்கன்னா 2 இடத்துல வருங்க. ஒன்று 71வது அதிகாரம், அதில் குறிப்பறிதல். அதாவது புறநிலைகளை கொண்டும் அகம் கொண்டும் ஒருவருடைய உடல் அசைவுகளை எல்லாம் நாம் கூர்ந்து கவனித்து பெறக்கூடிய கருத்தமைவுகள். இது குறிப்பறிதல். அது 71. இந்த குறிப்பறிதல் காமத்துப்பாலில் வருது. அது பொருட்பாலில் வருது. இது 110வது அதிகாரம். என 2 குறிப்பறிதல் இடம்பெறும். இங்கே காதலன் காதலி, காதலியுடைய குறிப்பையும் காதலன் குறிப்பையும் இருவரும் உணர்ந்து அறியக்கூடிய ஒரு நிலைப்பாடு. ஏன்னா கூர்ந்தறியும் திறன் ரொம்ப ரொம்ப அவசியம். சொல்லாமலே புரிந்து கொள்வது. சொல்லாமலே சினிமா பாட்டு கூட வரும் பாருங்க. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். இந்த மாதிரி பாட்டெல்லாம் கூட நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா? அதாவது சினிமா பாடல்களில் கவிஞர்கள் உணர்ந்து தான் நிறைய எழுதியிருப்பாங்க. அதுபோல் வள்ளுவனும் இந்த காதல் பார்வை பரிமாற்றங்களை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். பார்த்தீங்கன்னா காதலியோட பார்வையை காதலன் எவ்வளோ உணர்ந்து நெகிழ்ந்து சொல்கிறான் பாரு. இன்றைக்கி எல்லாமே நமக்கு செயற்கையாகவே போயிடுச்சு. அதாவது காதல் கூட இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற மாதிரி, உன்னை பிடிக்குது என்ன பிடிக்குது, இன்னும் நான் உயிரோடு இருக்கேன், நான் உயிரோடு, அதுக்கப்புறம் உயிர் அதுக்கப்புறமா நிறைய 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 ஏன்னா அதிக வார்த்தைகள் வரும்போது அங்கே அதோடைய உண்மைத்தன்மை அங்கே உடைந்து விடுகிறது. வெறும் பார்வை பரிமாற்றங்களிலே அந்த ஆழம், உள்ளத்தை அப்படியே ஊடுருவி செல்லக்கூடிய அந்த ஆழம் இல்லையா, அப்படியே போய் ஊடுருவும். எந்த ஒரு தடைகளையும் தாண்டி போயிடுது இல்லையா. கேன் பியாஸ் த்ரூ எனி இம்ப்ரெக்னபிள் டிஃபென்ஸ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே. இம்ப்ரெக்னபிள் டிஃபென்ஸில் ஒட்டைக்கவே முடியாத கூட தாண்டி போயிடும், பியாசிங். அந்த மாதிரி இங்கே காதலி பார்க்குறா, காதலன் பார்க்குறான். அந்த பார்வை அவனுக்குள்ள ஒரு நோய் தாக்கத்தை ஏற்படுத்துது. அந்த குரல் பாருங்க, இரு நோக்கு ஈவள் உன்கண் உள்ளது, ஒரு நோக்கு நோய் நோக்கு மற்ற நோய்க்கு மருந்து என்று எழுதுகிறார். அப்போது காதலியோட பார்வையில் 2 பார்வை. நோக்கு என்றால் ஆழமாக பார்த்தல். அப்போ இந்த காதலியோட பார்வை பார்க்கும்போது இவனுக்குள்ள அந்த காதல் நோய் தாக்கத்தை, மையுண்ட கண்கள், உன் கண் என்று எழுதுகிறார். அப்போது மை தீட்டிய கண்கள், அப்போது மை தீட்டிலாம் இருக்காங்க, காஜல்லாம் வந்துச்சு போலது வேறு வேறு ரூபத்தில். மை தீட்டிய கண், உண்கண் என்பது உன்னை உண்ணுகின்ற கண் கூட நாம் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி உண்ணுகின்ற கண்கள் இல்லையா. அப்போ அந்த காதல் நோயை இந்த கண் ஏற்படுத்தி விட்டது. அதை பார்த்ததுலேருந்து நான் தவிச்சிட்ருக்கேன் இல்லையா. மற்ற நோய்க்கு நான் மருந்து வெளியிலேருந்து தேடி சாப்பிட்ருவேங்க இல்லையா. மருத்துவர்கிட்ட போனால் மருந்து கொடுத்து, அந்த காலத்தில் சித்த மருந்து இருந்திருக்கலாம், ஆங்கில மருந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் போய் ஒரு கஷாயம் கொடுத்தா தீர்ந்துட்டுருக்கும், அது உடனே முடிகிற வேலை. ஆனால் இந்த காதலி இந்த காதல் நோய் ஏற்படுத்திட்டா, இதுக்கு நான் மருந்து எங்கே போய் தேடி அடைவேன். ஆனால் காதலி தன்மையானவள். அவள் சொல்கிறா, அவளுடைய பார்வை ஒன்று காதல் நோயை தந்தது, மற்ற நோய்க்கு மருந்து என்ற நோய்க்கு மருந்தாகவும் அமைந்து விட்டது. ஏன்னா அந்த பரிவு, அவள் காட்டிய பாசம், அந்த பார்வையிலே இருக்கக்கூடிய உனக்காகவே நான் எனக்காகவே நீ என்ற அந்த பரிமாற்றங்கள், அதிலே கிடைத்த தன்னம்பிக்கை, அதிலே கிடைத்த ஊட்டம், அதிலே கிடைத்த உற்சாகம் அவனுக்குள்ளே ஒரு உந்து சக்தியை தந்தது. அதனால் அவன் சொல்கிறான், நோய் தந்தவளே எனக்கு மருத்துவராய் நோய் நீக்கி நிற்கிறாளே, அவளை என்னென்ன சொல்வேன், நேரிழையவள் என்று அழகாக அந்த உள் வார்த்தை, அது வார்த்தை கூட இல்லை, அவனுடைய எண்ணங்களை அங்கே பரவ விடுகிறான். நோய்க்கு மருந்து என்று சொல்லி காதலியின் பார்வையினுடைய அந்த பரிமாற்றத்தையும் பண்பாட்டையும் அதில் இருக்கக்கூடிய நாகரிகத்தையும் மிக அழகாக அந்த மென்மொழி காதலிலே அவன் சொல்லும் பாங்கு, அந்த நனி நாகரிகம் என்ன என்ன நம்முள் நினைக்க நம்முள் அந்த ஆனந்தத்தை தருகிறது. இதுதான் காதல், இதுதான் காதலினுடைய சக்தி, ஆற்றல் என்று நாம் அறிய முடிகிறது என்று சொல்லி இந்த நாள் இனிய நாளாக இதய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நான் அன்புடன் இனிய வணக்கம்.